கொடைக்கானல் மலைப்பகுதியில் அமைந்திருக்கும் புனித சலேத் அன்னை தேவாலயத்தின் 159வது திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கொடைக்கானலின் பழமை வாய்ந்த தேவாலயங்களில் ஒன்றான புனித சலேத் அன்னை தேவாலய திருவிழா வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி மூஞ்சிக்கல் பகுதியில் அமைந்துள்ள இருதய ஆண்டவர் தேவாலயத்திலிருந்து நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்த கொடி புனித சலேத் அன்னையின் தேவாலயத்தில் ஏற்றப்பட்டது. நாகையில் நடைபெற்று வரும் புத்தக திருவிழாவில் விடுமுறை தினமான நேற்று புத்தகங்களை வாங்க ஏராளமான பொதுமக்கள் குவிந்தனர். நாகையில் நடைபெற்று வரும் 4ஆம் ஆண்டு புத்தக திருவிழாவில் 109 அரங்குகளில் லட்சக்கணக்கான புத்தகங்கள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இந்த புத்தகங்களை வாங்க விடுமுறை தினமான நேற்று நாகை, காரைக்கால், வேதாரண்யம், திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வருகை தந்தனர். இந்த புத்தக திருவிழா வரும் 11ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் பணியின் போது உயிரிழந்த தனது கணவரின் உடலை மீட்டுத் தரக்கோரி அமைச்சர் சிவசங்கரிடம் கண்ணீர் மல்க பெண் கோரிக்கை வைத்தார். வடக்கலூர் கிராமத்தைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் மலேசியாவில் உள்ள உணவகம் ஒன்றில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று அவர் உயிரிழந்து விட்டதாகவும் உடலை கொண்டுவர 5 லட்சம் ரூபாய் செலவாகும் என உறவினர்களிடம் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பெரம்பலூரில் 5 புதிய பேருந்து சேவையை தொடங்கி வைக்க வந்த அமைச்சர் சிவசங்கரிடம் ரமேஷின் மனைவி காவேரி தனது கணவரின் உடலை மீட்டுத் தரக்கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார். உடம்புல நல்லா தான் இருந்துச்சுன்னாரு, டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கேன், பரவாயில்லன்னு தான் சொன்னாரு சாமி. திரும்ப நேற்று 12 மணிக்கு தகவல் வந்துச்சு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் சாமி எங்களுக்கு தெரியும். அதனால தான் சாமி அமைச்சரை பார்த்து நாங்கள் எங்கள் வீட்டுக்காரை மீட்டு கொடுக்க நாங்கள் வந்திருக்கோம் சாமி. வெளிநாட்டில் உயிரிழந்த ரமேஷின் உடலை மீட்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அவரது குடும்பத்தினரிடம் உறுதியளித்தார். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள திருமூர்த்தி மலையில் காட்டாற்று வெள்ளம் காரணமாக பஞ்சலிங்க அருவி மற்றும் அமனலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோயில் மற்றும் அருவியின் அருகில் ஒரு சொட்டு மழை பெய்யாவிடனும் மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நேற்று திடீரென வெள்ளம் வந்தபோதும் வனத்துறையினர் முன்கூட்டியே ஆடிப்பெருக்கு விழாவிற்காக குவிந்திருந்த பக்தர்களை வெளியேற்றியதால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே அரசு மருத்துவர் வீட்டில் 158 சவரன் நகைகள் திருடப்பட்ட வழக்கில் 5 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த 25ஆம் தேதி புதுப்பிள்ளையார் குப்பத்தைச் சேர்ந்த அரசு மருத்துவரான ராஜா என்பவரது வீட்டில் பூட்டை உடைத்து 158 சவரன் நகைகள் திருடப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக காடாம்புலியூர் போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தியதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 5 பேரை கைது செய்தனர். விசாரணையில் இந்த 7 நபர்கள் ஈடுபட்டதாக தெரிகிறது. இப்போ 5 நபர்களிடமிருந்து இந்த 94 சவரன் நகைகள் அதாவது பாரா மீட்கப்பட்டுள்ளது. இந்த மீதம் 2 இதற்கு தலைவனாக செயல்பட்டது மூர்த்தி என்பவன். மூர்த்தியையும் வல்லரசையும் பிடிக்கும்போது மீதமுள்ள நகைகளை நாங்கள் ரெக்கவரி செய்வதற்கு ஏதுவாக இருக்கும். நகை திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்ட 5 பேரிடமிருந்து 94 சவரன் நகைகளை போலீசார் மீட்டனர். மேலும் தலைமறைவாக உள்ள 2 பேரை தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பாமகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். டி கீரனூர் கிராமத்தில் நகராட்சி சார்பில் 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனை கண்டித்து பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூரில் அரசு பேருந்து மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்ற லாரியை பொதுமக்களை மடக்கி பிடித்தனர். மேட்டூர் ராமன் நகர் பேருந்து நிறுத்தத்தில் அரசு பேருந்து ஒன்று பயணிகளை இறக்கிவிட்டுக் கொண்டிருந்தது. அப்போது பின்னால் வந்த லாரி பேருந்தின் பின்புறம் மோதிவிட்டு நிற்காமல் வேகமாக சென்றது. இதனை கண்ட அப்பகுதி பொதுமக்கள் கருமலை கூடல் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்ததோடு 2 சக்கர வாகனத்தில் லாரியை விரட்டிச் சென்றனர். தங்கமாபுரி பட்டினத்தில் லாரியை மடக்கிய பொதுமக்கள் ஓட்டுநரை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விசாரணையில் லாரி ஓட்டுநர் பெரம்பலூரைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பதும் மதுபோதையில் லாரியை இயக்கியதும் தெரியவந்தது. கோவை மாவட்டம் வால்பாறையில் கூட்டமாக வந்த காட்டெருமைகளால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விடுமுறை தினம் என்பதால் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள சின்னக்கல்லார், நீரார் பகுதிகள் சுற்றுலா பயணிகளுக்காக நேற்று திறக்கப்பட்டிருந்தது. இதனால் கூட்டம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் சிங்கோனா தேயிலை தொழிற்சாலை அருகே காட்டெருமை கூட்டம் சாலையை கடந்தது. இதனால் 30 நிமிடங்களுக்கு மேலாக சாலையோரம் மற்றும் சாலையில் நின்றதால் சுமார் 20 நிமிடம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பாதுகாப்பு காரணங்களுக்காக சாலையில் வாகனங்களை நிறுத்திய சுற்றுலா பயணிகள் காட்டெருமை கூட்டமாக சாலையை கடக்கும் வரை காத்திருந்தனர். காட்டெருமை கூட்டத்தால் வாகன ஓட்டிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகினர்.
சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்ட தனியார் பேருந்து நடத்துனரை போலீசார் கைது செய்தனர். நரசிங்கபுரத்தைச் சேர்ந்த கந்தவேல் என்பவர் தனது இருசக்கர வாகனம் திருடு போனதாக கூறி ஆத்தூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தனியார் பேருந்து நடத்துனர் பவித்ரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். அவரிடமிருந்து இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட ஐடி நிறுவன ஊழியர் கவினின் தந்தையின் பாதுகாப்பு கருதி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. தொடர் போராட்டத்திற்கு பின் உறவினர்கள் கவினின் உடலை பெற்றுக்கொண்ட நிலையில் கடந்த வெள்ளியன்று தூத்துக்குடி ஆறுமுகமங்கலத்தில் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் கவின் கொலை தொடர்பாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து போராடிய கவினின் தந்தை சந்திரசேகரருக்கு அச்சுறுத்தல் வரக்கூடும் என அவரின் பாதுகாப்பு கருதி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கி மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த தென்பேறு கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் 23 ஆண்டுகளுக்கு பிறகு பள்ளியில் கூடி அக்கால நினைவுகளை அசை போட்டனர். குடும்பத்துடன் நிகழ்வில் கலந்து கொண்ட பலர் தங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியரிடம் ஆசிர்வாதம் பெற்றனர். அவர்களுக்கு நினைவு பரிசையும் வழங்கி வாழ்த்து பெற்றனர். நாங்கள் திரும்பி இப்போ ரீயூனியன் 23 வருஷம் கழிச்சு பண்ணோம். இதில் பழைய நண்பர்கள், தோழிகள், தோழர்கள், அது மட்டும் இல்லாமல் படித்த ஆசிரியர், தலைமை ஆசிரியர் இவங்கெல்லாம் பார்க்கும்போது மனசில் அவ்வளோ சந்தோஷம். நிகழ்வையொட்டி பள்ளிக்கு இறை வணக்க கூடம் மற்றும் கொடி கம்பத்தை மாணவர்கள் தங்கள் செலவில் கட்டிக் கொடுத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.